ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் மாணவிகள் அணிஞ்சிருந்த துப்பட்டாவை கழட்டி வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்து, அந்த ஆணைக்கு இணங்க கருப்பு துப்பட்டா அணிஞ்சவங்கெல்லாம் அதை வெளியில வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாங்க. இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பை கண்டால் ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறார், ஏன் இவ்வளவு அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார்? ஆகவே அந்த கருப்பு துப்பட்டாவை மேலே அணிந்து வந்தால் அந்த மாணவியை எடுத்து கருப்பு கொடியாக பயன்படுத்த அச்சம் ஏதோ இருப்பதை போல்தான் கருத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் பயந்து போய் இருக்கின்றார். போதைப் பொருளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் இதே இடத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வலியுறுத்தி வருகிறேன். தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகரித்து வருகிறது, போதை நடமாட்டம் அதிகரிக்கிறது. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை அனைத்து இடங்களிலும் தங்குதடையின்றி கஞ்சா மற்ற போதைப் பொருட்கள் விற்பனை ஜரூராக நடைபெறுகிறது. இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் பலமுறை வலியுறுத்தியிருக்கின்றேன். இந்த விடியா திமுக அரசு எடுத்தும் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக, ஏன் சட்டமன்றத்திலும் வலியுறுத்தி பேசியிருக்கின்றேன். இதை முறையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக குறிப்பிடுகிறார், போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று. போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று இதை நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுதே 3 ஆண்டுக்கு முன்பே இந்த அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு இளைஞர்கள், மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்க மாட்டார்கள். இன்னைக்கு எல்லாமே போதைக்கு அடிமையாயிட்டாங்க.